Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses. செம்பருத்தி, கத்தாழை, வேப்பலை, செம்பருத்தி இலை, ஆல்மண்ட், நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு 57 ஹெர்பல் ஆயில். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா இதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணி 3 வீக்ஸ்லேயே அந்த ஹேர் ஃபாலோட கண்ட்ரோல் உங்களுக்கு ஸ்கார்ப்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணி நுனி முடி வரைக்கும் நல்லா தேய்ச்சிட்டு குட்டியாக ஒரு மசாஜ் கையிலே மசாஜ் பண்ணலாம். சரி, கோகோனட் ஆயிலே மட்டும் நமக்கு எல்லாமே கிடைச்சிருமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. டேண்ட்ரஃப் இருக்கும்போது கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணலாம். பிளாக் டீ குடிக்கிறீங்க, இல்லை ரெகுலராக காலையில் டீ குடிக்கிறீங்கன்னா ஒரு செம்பருத்தி பூ எடுத்து ஹாட் வாட்டரில் கொதிக்க வச்சுட்டு லைட்டாக ஹனி ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ், ஹார்ட் ரிலேட்டட், ஹேர் க்ரோத்தும் சொட்டை விழுந்திருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அட்லீஸ்ட் 1-2 முடியாவது இருக்கும். ஆனால் இங்கே சொட்டையாக போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஆயில் தேய்ச்சிங்க. டீ பவுடர் சீரியஸ்லி ஷைன் கொடுக்கும், ஸ்ட்ரென்த் பண்ணும் உங்களோட ஹேரை. டீ தூள் முடிக்கு வந்து ஸ்ட்ரென்த் நம்ம ஆயில் நம்ம என்னெல்லாம் இன்டேக் எடுக்கிறோமோ அதெல்லாம் ஹேருக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறது. ஃபாலோ பண்ணனா நமக்கு ஹேர் வந்து அடர்த்தி இல்லை அப்படின்றது தான். அந்த அடர்த்தி வர வைக்கிறதுக்கு ஏதாவது இன்க்ரீடியன்ஸ் இருக்கா? ஹீப்பை சேஞ்ச் பண்ணுங்க. பில்லோ கவர் எல்லாம் சேஞ்ச். ஷாம்ப் நிறைய வாட்டி போட்டால் நம்ம நல்லா முடி வளரும், 2-3 வாட்டி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்ம கூட தன்யா இருக்காங்க. அவங்க கிட்ட ஹேர் கேர் டிப்ஸை பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம் தன்யா. உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட ஹேர் அப்படியே கொஞ்சம் எடுத்து முன்னாடி விட்டீங்கன்னா அப்பா கண்ணு படக்கூடாதுங்க, சீரியஸா சொல்றேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு டென்ஸ் அண்ட் லாங் ஹேர். நிறைய பெண்கள் ஏங்குற விஷயங்க இது. எப்படி வளர்த்தீங்க உங்க முடிய? சிம்பிள் தான். நம்ம அன்றாட எப்படி ஃபுட்டை எடுத்துக்கிறோமோ அதை வச்சே நம்ம ஹேர் கேர் பண்ணலாம். நம்ம பண்றது இல்லை, அதுதான் உண்மை. எஸ், டைமே கிடைக்காது இந்த ஒரு சிச்சுவேஷன்ல. நீங்க யூஸ் பண்ற ஆயிலை பத்தி இன்சைட்ஸ் கொடுங்க. நான் ஓனா ஹேர் ஆயில் ரெடி பண்ணியிருக்கேன், அதுதான் யூஸ் பண்ணுறேன், சேல் பண்ணிட்டு இருக்கேன் கூட. அதில் 57 ஹெர்பல் ஆட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 7 டைப் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா தேங்காய் எண்ணெய் மட்டும் நம்ம தலைக்கு எல்லாமே கொடுத்துருமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்காது. ஒரு சில ஹெர்பல்லாம் நம்ம போடும்போது அதில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம தலைக்கு கொடுக்கும்போது ஹேர் க்ரோத் ஆகட்டும், டேண்ட்ரஃப் ஆகட்டும், ஹேர் ஃபால் ஆகுறதா இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான 57 வகையான மூலிகைகள் நீங்க போட்டிருக்கீங்க எண்ணெயில. ஏதாவது கொஞ்சம் விரல் விட்டு என்ற மாதிரி ஏதாவது சொல்லுங்களேன். செம்பருத்தி, கத்தாழை, வேப்பலை, செம்பருத்தி இலை, ஆல்மண்ட், நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம சாப்பிடறதா இருக்கு. அதுதான் சொல்றேன். நம்ம அன்றாட இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதா இருக்கும், இல்லை நம்ம அடிக்கடி எப்படியாவது பார்க்குற ஒரு இன்க்ரீடியனாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்றதுக்கு டைமும் இல்லை, யாரும் ரெடியா இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரி ஓகே, நமக்கு மட்டும் ஹெல்ப் பண்ண வேண்டாம், சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான். பிஸ்னஸாகவும் இருக்கட்டும், ஸோ ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கட்டும் அப்படின்னு தான் நான் இது. எஸ், கண்டிப்பாக. பட் இப்போ நீங்கள் வந்து ஹேர் ப்ராப்ளம்ஸ் எதாவது ஃபேஸ் பண்ணீங்களா, இல்லை நேச்சுரலாகவே உங்கள் ஹேர் இப்படி இருக்கா? நேச்சுரலாகவே என்னோட ஹேர் லாங் ஹேர் தான், எல்லாருக்கும் தெரியும். பட் நான் நிறைய ஃபேஸ் பண்ணேன். லைக் ஸ்ப்ளிட் டர்ன் வந்துருச்சு, கொஞ்சம் சரியாக கேர் பண்ணாமல் விட்டுட்டேன். நடுவில் ஸ்ப்ளிட் டர்ன் நிறைய வந்தது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ட்ரிப்பெல்லாம் போவோம், நம்ம ஷூட் எல்லாம் போகும்போது அவங்க நிறைய ஹேர் ஸ்டைல் பண்ணுவாங்க, அங்கே உள்ள தண்ணியில் நம்ம ஹேர் வாஷ் பண்ணுவோம். ஸோ ஹேர் ஃபால் ஒரு பயங்கரமான ஹேர் ஃபால்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய ஷாம்பு நான் மாற்றி பார்த்தேன், கண்டிஷ்னர் மாற்றி பார்த்தேன், ஒர்க் அவுட் ஆகலை. சரி, நம்ம முன்னாடி ஸ்கூல் டைம்லலாம் வீட்டில் வந்து அம்மாவங்க அவ்வளோ போட்டு காய்ச்சிருக்க மாட்டாங்க, கொஞ்சம் அந்த செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, ஒரு சில இன்க்ரீடியன்ட் போட்டு தேங்காய் எண்ணெய் காய்ச்சி நமக்கு தேய்ச்சி விடுவாங்க. ஏன் நம்ம அதையே ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா இதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறமா நான் அப்ளை பண்ண ஆரம்பித்தேன். சீரியஸ்லி ஒரு லைக் 2 to 3 வீக்ஸ்லேயே நம்ம ஹேர் ஆயிலில் அந்த ஹேர் ஃபாலோட கண்ட்ரோல் உங்களுக்கு நேராகவே பார்க்க முடியும். வாவ். ஸோ இந்த ஹேர் ஆயில் வந்து இந்த ஆயில் அப்ளிகேஷன்ல நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். ஏன்னா எண்ணெய் வந்து நைட்டு வச்சுட்டு காலையில் குளிக்கலாமா, இல்லை வாரத்துக்கு எத்தனை வாட்டி வைக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கு. இந்த ஹேர் ஆயிலை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம அப்ளை பண்ணணுன்றது சொல்லுங்களேன். ஸ்கார்ப்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணி நல்லா நுனி முடி வரைக்கும் நல்லா தேய்ச்சிட்டு குட்டியாக ஒரு மசாஜ், கையிலே மசாஜ் பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி உடன் கோமில் வந்து நம்ம அழுத்தி தேய்ச்சி ஒரு மசாஜ் மாதிரி பண்ணலாம். இல்லைனா ஆன்லைனில் நிறைய இந்த மாதிரி ஸ்கார்ப் மசாஜர் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம அப்படி மசாஜ் பண்ணி கொடுத்தோன்னா அந்த ரத்த ஓட்டம் எல்லாம் நமக்கு கரெக்டாக இருக்கும்போது அது ஹேர் க்ரோத்துக்கான நல்ல ஹெல்ப் பண்ணும்.
அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 ஹவர்ஸ் விட்டுட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிடலாம். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா ரெகுலராக டெய்லியும் சும்மா ஆயில் தேய்ச்சிட்டு ஆஃபீஸ் போகிறதா இருக்கட்டும், அப்படியே விடுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணுறாங்க. ஆயில் வந்து நம்ம தலைக்கு ஸ்கார்ப்க்கும் சரி ஹேருக்கும் சரி நம்ம தலையிலே வந்து செக்ரேட் ஆகும். தேவையில்லைன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சாதாரண கோகோனட் ஆயிலாக இருக்கட்டும், ஹெர்பல் ஆயிலாக இருக்கட்டும், இல்லை எனிதிங் உங்களோட வேறு எனி ஆயிலாக இருக்கட்டும், நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 2 to 3 ஹவர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு அது என்ன கொடுக்கணுமோ அது கொடுத்துரும். ஸோ அதுக்கு மேலே நம்ம வைக்கிறது வந்து அது குப்பைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா தூசு எல்லாம் எண்ணெய் தேய்ச்சி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தூசு ஒட்டும், எதுனா ஒன்று படித்து அழுக்கு தான் ஆகுமே தவிர எக்ஸ்ட்ரா நம்ம தேவையில்லாமல் அது வேண்டான்னு தான் சொல்லுவேன். 3 ஹவர்லேயே வாஷ் பண்ணிடலாம். பட் வீக்லி ட்வைஸ் பண்ணும்போது நல்லாவே ரிசல்ட் இருக்கும். வீக்லி ட்வைஸ் போதும். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க எண்ணெயே தேய்க்க வேண்டாம், நமக்கு நேச்சுரலாகவே ஆயில் செக்ரீட் ஆகும் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? ஆமாம், நானுமே ஆல்மோஸ்ட் லைக் ஸ்கூல் டைம் வரைக்கும் நம்ம வீட்டில் அம்மா எண்ணெய் தேய்ச்சி சாடை போட்டு விடுவாங்க. ஒன்ஸ் நம்ம காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டோன்னா லைக் கண்டிப்பாக எண்ணெய் தேய்க்க மாட்டோம். அப்படியே கட் பண்ணுறது, ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணுறது எதுனா ஒன்று பண்ணிகிட்ருப்போம். நானுமே தேய்க்காமலே என்னோட முடி இவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னா மேபி என்னோட ஸ்கார்ப்லேயே வந்து அது தேவையான ஆயில் இருந்திருக்கும். பட் ரீசெண்ட்லி நான் ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கண்டிப்பாக ஆயில் தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். ட்ரை ஆனதுக்கப்புறமா கோகனட் ஆயில் யூஸ் பண்ணி பார்த்தேன். நல்ல மாய்ஸ்டர் கிடச்சிச்சு. சரி, கோகனட் ஆயிலே மட்டும் நமக்கு எல்லாமே கிடச்சிருமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. அது மாய்ஸ்டர் கொடுக்குமே தவிர ஹேர் ஃபால் எப்படி கண்ட்ரோல் பண்ணோம்? ஒரு சிலருக்கு டேண்ட்ரஃப் இருக்கும். டேண்ட்ரஃப் இருக்கும்போது கோகனட் ஆயில் அப்ளை பண்ணோன்னா இன்னும் அதிகம் தான் ஆகும். ஸோ அப்போ நம்ம ஹெர்பல் ஆயிலை அப்ளை பண்ணோன்னா அந்த ஹெர்பலில் இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து அந்த ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப், ட்ரையாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். பட் ஆயிலை தாண்டி எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல், என்ன சாப்பிடலாம் ஹேர் க்ரோத்துக்கு, இந்த மாதிரி ஏதாவது டிப்ஸ் இருக்காங்க? கண்டிப்பாக நம்ம சாப்பிடல. ஆயிலை விட என்னை பொறுத்த வரைக்கும் இன்டேக்லேயே உங்கள் ஹேரை நீங்கள் கேர் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சீரியஸ்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரவுட்டாக இருக்கட்டும், பச்சை பயிர் இருக்குல்ல, பச்சை பயிரை நீங்கள் ஊற வச்சு அரைச்சி தோசை சாப்பிட்டாலும் ஓகே, ஸ்ப்ரவுட் வச்சு சாப்பிட்டாலும் ஓகே. பச்சை பயிறு, ஆல்மண்ட்டு, நெல்லிக்காய், கருவேப்பிலை சாத பொடி, செம்பருத்தி, அந்த மாதிரி நிறைய சாப்பிட்றதுக்கே இருக்குது. அதுலேயே நம்ம எப்படி வெளியிலேருந்து கொடுக்குறத காட்டிலையும் நம்ம உள்ளேருந்து கொடுக்குறது அதுக்கான எஃபர்ட் வந்து கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். பட் இந்த பிஸி ஸ்கெட்யூலில் நீங்கள் சொல்கிற மாதிரி இதெல்லாம் எங்கே இன்க்ளூட் பண்ணுறது? லைக் இப்போ நீங்கள் பிளாக் டீ குடிக்கிறீங்க, இல்லை ரெகுலராக காலையில் டீ குடிக்கிறீங்கன்னா ஒரு செம்பருத்தி பூ எடுத்து ஹாட் வாட்டரில் கொதிக்க வச்சுட்டு லைட்டாக ஹனி ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் கூட ஆகும். ஹார்ட் ரிலேட்டடாக எதனா ப்ராப்ளம் இருந்தாலும் கூட உங்களுக்கு அது க்யூர் ஆகும். தென் ஹேர் க்ரோத்துக்கும் கண்டிப்பாக அது ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் மாற்றினாலே போதும். அதுக்குன்னு டைம் மெனக்கிட வேணாம். டைம் இருக்கும்போது லைக் அந்த ஸ்ப்ரவுட் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், கருவேப்பிலை சாத பொடி பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், அது பண்ணி வச்சுட்டு டைம் இல்லாதப்போ அப்படியே ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ ஹேர் நீங்கள் சொன்னீங்க வாரத்துக்கு 2 வாட்டி வந்து ஆயில் போடணும்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்கும்னா, ஷாம்பு வந்து போடலாமா, இல்லை ஷாம்பு போட்டு கண்டிஷனர் போட்டால் ஹேர் டேமேஜ் ஆகுமா, இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி டீல் பண்ணலாம்? ஷாம்பு போடலாம். கண்டிப்பாக ஆயிலியாகவே விட முடியாது. ஹேரை நம்ம க்ளீன் பண்ணி தான் ஆகணும். ஷாம்பு போடலாம். பட் நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு வந்து கொஞ்சமாவது ஹெர்பல் மிக்ஸ் பண்ணதாக இருக்கணும். ஷாம்பு வந்து அஃப்கோர்ஸ் கெமிக்கல் தான், லெஸ் கெமிக்கலாக கொஞ்சம் ஹெர்பல் அதில் அதிகமாக இருக்கிற மாதிரி வாங்கி யூஸ் பண்ணலாம். ஷாம்பு பார்த்தீங்கன்னா இந்த சல்ஃபர் ஃப்ரீ, பேரபன் ஃப்ரீ அந்த மாதிரி ஷாம்புலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். லெஸ் கெமிக்கலாக இருக்கிறத சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு ஷாம்பு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு. குறைஞ்சது ஒரு 10 இன்க்ரீடியன்ட்ஸும் அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஏன்னா வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும். ஷாம்பு வந்து ஹேர் க்ளீன் பண்ணுறது தான். ஸோ க்ளீன் பண்ணிட்டு போகிற ஷாம்பு வந்து உங்களுக்கு எதுனா ஒன்று ஹேருக்கு ஒரு சின்ன யூஸ் கொடுத்துட்டு போச்சு அப்படின்னா நமக்கு நல்லது தானே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி ஷாம்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். லைக் 15 to 20 இன்க்ரீடியன்ட்ஸ் அதில் இருக்குது. அதுவே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட் கிடைக்கிறதா இருக்கட்டும், ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து அதில் இருக்குது அந்த இன்க்ரீடியன்ஸில். பட் இந்த ஹேர் ஃபால்ன்றது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குல்ல நிறைய பேருக்கு. அதை டிப்ரெஷன்லேயே கொண்டு போய் விட்டுரும். ஐயோ எனக்கு முடி கொட்டுது. ஈவன் நீங்கள் பாருங்கள், நம்ம எங்கேயாவது கிளம்பிட்டு மேக்கப் எல்லாம் பண்ணிவிடுவோம். திருப்பி நம்ம ஹேர் ஓகே நல்லா இருக்கா, இப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணால் நல்லா இருக்குமா, இப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணால் நல்லா இருக்குமா. ஈவன் பாய்ஸாக இருக்கட்டும், அவங்க கை வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 வாட்டியாவது தலையில் போகாமல் இருக்காது. ஸோ ஹேர் வந்து கண்டிப்பாக கான்ஃபிடென்ட் தான் நான் சொல்லுவேன். டெஃபினெட்லி. ஸோ இந்த ஆயில் வந்து கேர்ள்ஸ்க்கு மட்டுமா இல்லை பாய்ஸ் யூஸ் பண்ணலாமா, எப்படி இருக்காங்க கஸ்டமர்ஸ்? ஆக்சுவலி நம்ம இந்த ஆயில் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒரு 2 year பேபியிலேருந்து
ஏன்னா 2 இயர் பேபிக்கு முன்னாடி தேவையில்லை, அவங்களுக்கே நேச்சுரலாகவே வளரும். அப்போ இருந்து ஜென்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும் எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் நம்மக்கிட்ட ஆயில் அதிகமாக வாங்குறது பார்த்தீங்கன்னா பசங்க தான், அதுவும் 90s கிட்ஸ் தான் அதிகமாக அவங்க கேர் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இந்த ஆயில் வந்து எஸ்பெஷலி நீங்கள் வந்து இந்த 57 மூலிகைகள் போட்டிருக்கிறதுனால கேட்குறேன். இன்கேஸ் வந்து இந்த ஃப்ரண்ட் பால்ட்னஸ் இருக்கவங்களுக்கு, முடி பயங்கரமாக கொட்டுறவங்களுக்கு, இப்போ வந்து நிறைய ஆண்களுக்காக இருக்கட்டும் பெண்களுக்காக இருக்கட்டும் இந்த சொட்டை விழுறது அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கு இல்லையா? அதுலேருந்தெல்லாம் வந்து நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணுமா? கண்டிப்பாக பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சொட்டை விழுந்திருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அட்லீஸ்ட் 1-2 முடியாவது இருக்கும், அது வரைக்கும் விடலாம். அதுக்கப்புறம் சுத்தமாக முடியலாமல் சொட்டை ஆயிடுச்சு அப்படின்னா அது பண்ண முடியாது. அது அவங்க முன்னாடியே கேர் பண்ணியிருக்கணும். இல்லை 1-2 முடி இருக்குது ஆனால் இங்கே சொட்டையாக போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஆயில் தேய்ச்சிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வாமா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு ஆயில் போட்டு லைட்டாக ஒரு 30 செகண்ட் ஹீட் பண்ணிவிட்டு நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். மெயின்லி பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் 2 to 3 வீக்ஸில் நீங்களே கண்ணார பார்க்கலாம், அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். வாங்கின எல்லாருமே இது வரைக்கும் எனக்கு அவங்களே வந்து வீடியோ ரிவ்யூ கொடுத்துருக்குறாங்க. டேண்ட்ரஃப் போயிடுச்சு, நான் ஒரு சில மெடிசன்லாம் கூட யூஸ் பண்ணேன், எனக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும் இல்லை, டேண்ட்ரஃப் நல்லாவே போகுது, நல்ல ஸ்மெல் இருக்குது, லைக் வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து இவ்வளோ 57 மூலிகைகள் அப்படின்றப்போ ஏதாவது ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் வந்து இது இவ்வளோ நல்லது உங்கள் முடிக்கு அப்படின்ற மாதிரி இன்க்ரீடியன்ஸும் அதோட பெனிஃபிட்ஸும் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன். நான் இங்கே பாருங்கள் நோட்டாவே நான் போட்டு வச்சுருக்கேன், என்ன இன்க்ரீடியன்ஸ், அது என்ன பெனிஃபிட் கொடுக்குது, எப்படி யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டீ பவுடர். டீ தூளா? ஆமாம், சீரியஸ்லி ஷைன் கொடுக்கும், ஸ்ட்ரென்த் பண்ணும் உங்களோட ஹேரை. டீ தூள் முடிக்கு வந்து ஸ்ட்ரென்த் பண்ணும். நம்ம ஆயிலில் டீ தூள் கூட இருக்கு. ஓகே. க்ளோஸ் கிராம்பு சொல்லுவாங்க, கிராம்பு அது வந்து ஆட் பண்ணியிருக்கு, இதுவும் ஸ்ட்ரென்த் பண்ணும் ஹேரை. ஸோ ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம் இருக்கும். ஒரு சிலருக்கு முடி நல்லா இருக்கும் லைக் ஆனால் ட்ரையாக இருக்கும், நல்ல க்ரோத் அதிகமாக இருக்கும், ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும், ட்ரையாக இருக்கும். ஒரு சிலருக்கு லென்த் இருக்கும் ஆனால் ஸ்ட்ரென்த் இருக்காது, ஒரு சிலருக்கு டேண்ட்ரஃப் இருக்கும். ஸோ ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம் இருக்குது. தனித்தனியாக ஆயில் நம்ம பண்ணோம் அப்படின்னா தனித்தனியாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க, எல்லாருக்குமே உதவுற மாதிரி ஒரே ஆயிலாக பண்ணியிருக்கு. இது கடுக்காய், இது பாருங்க கடுகு. கடுகா? ஆமாம். என்ன சமையல் பண்றது எல்லாம் நான் தான் சொல்றேன், ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் தானே சொல்றேன், நம்ம என்னெல்லாம் இன்டேக் எடுக்கிறோமோ அதெல்லாம் ஹேருக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்றது. ஒரு சிலர் ஆனால் அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல, ஃபாலோ பண்ணோன்னா நமக்கு இந்த ப்ராப்ளம்லாம் வராது. பட் ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க, நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், இந்த ஸ்மெல் வர ஆயில்ஸ் நல்ல ஆரோமேட்டிக் ஆயில்ஸ்லாம் போட்டாங்கன்னா பெயின் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ பெயின் அவாய்ட் பண்ண முடியுமா? மெயின்லி பார்த்தீங்கன்னா இப்போது அடல்ட்ஸுக்கு ஓகே, கிட்ஸு பேபிஸ்லாம் இருப்பாங்க, ஸ்கூல் போகிறவங்க இல்லை குழந்தைங்களோட விளையாடிட்டு இருப்பாங்க, ஒரு தலையிலேருந்து இன்னொரு தலை கண்டிப்பாக பெயின் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. கை அங்கே இருந்துகிட்டே இருக்கும், சுரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கிளியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை கற்பூரம், எலுமிச்சை பழத்தோல், ஆரஞ்சு தோல், வேப்பலை அதெல்லாம் போட்டு காய்ச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பேஸ்ட்டாகவே ரெடி பண்ணி நம்ம போடலாம். இங்கே பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, சரி ஓகே பிஸியாக இருக்கிறவங்களுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணி நம்ம கொடுத்துட்டோன்னா அட்லீஸ்ட் வாங்கி ஆயிலாவது அவங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆயில் இல்லாமல் மாஸ்க் போடலாம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ பெயின் வராமல் இருக்க என்ன மாதிரியான ஹேர் டிப்ஸ் ஹேர் கேர் பண்ணலாம்? பெயின் வராமல் இருக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா துளசி, பச்சை, வேப்பலை, கத்தாழை, நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து நீங்கள் அரைச்சி அப்படியே போடக்கூடாது. அப்படியே போட்டோன்னா நம்ம குளிச்சதுக்கப்புறம் அப்படியே அங்கங்கே எப்படினாலும் ஒட்டிகிட்டு இருக்கும். அது ஒரு வெள்ளை துணி எடுத்து புழிஞ்சு எடுத்துட்டு அந்த ஒரு வாட்டர் மாதிரி வரும், அந்த சாறு நல்லா தலையில் அப்ளை பண்ணிவிட்டு மேக்ஸிமம் 45 மினிட்ஸ் போதும் விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணோன்னா ரெகுலராக வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக அதோட பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். சூப்பர். சில பேருக்கு ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்கும் இல்லையா, அவங்க என்ன பண்ணலாம்? ரொம்ப ட்ரையாக இருக்கிறவங்க வந்து நேச்சுரல், நான் இல்லை நான் கண்டிஷ்னர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், நான் சீக்கா மட்டும்தான், ஏன்னா ரொம்ப டிப்பிக்கலாக நேச்சுரல் மட்டும் யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா கோகோனட் மில்க் எடுத்துட்டு அதை நம்ம ஃப்ரீசரில் வைக்கும்போது ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும், அந்த லேயர் எடுத்துட்டு கர்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி தலையில் மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணோன்னா அவங்களுக்கு கண்டிஷ்னர் கூட தோற்றுரும், நேச்சுரல் கண்டிஷ்னர்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும், சாஃப்ட் ஆகிடும். சூப்பர். அதே மாதிரி இப்போ நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை முடி கொட்டுறது, ஹேர் டென்சிட்டி இல்லை.
ஹேர் வந்து அடர்த்தி இல்ல அப்படின்றது தான். அந்த அடர்த்தி வர வைக்கிறதுக்கு ஏதாவது இன்கிரீடியன்ஸ் இருக்கா? மெயின்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்டேக்ல தான் நீங்க எல்லாமே கண்ட்ரோல் பண்ணணும். ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. ப்ராப்பரான ஒரு ஸ்லீப் இருக்கணும். கண்டிப்பா. ஒரு தூக்கம் இல்லனாலே வந்து அது ஸ்ட்ரெஸ் வரும். ஸ்ட்ரெஸ் வந்தா கண்டிப்பா முடி கொட்டும். முடிய பார்த்தோன்னா மறுபடியும் இன்னொரு ஸ்ட்ரெஸ் வரும். அப்படியே அது ரவுண்டா சுத்திட்டே இருக்கும். ஸோ வந்து நல்லா தூக்கம் இருக்கணும். நல்லா தண்ணி குடிக்கணும். ஃபுட்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த நெல்லிக்காய் சாப்பிட்றதா இருக்கட்டும், சிக்கன் சாப்பிட்றதா இருக்கட்டும், நிலக்கடலை சாப்பிட்றதா இருக்கட்டும், ஸ்ப்ரவுட் சாப்பிட்றதா இருக்கட்டும், வல்லாரக்கீரை. ஸோ இந்த மாதிரி ஃபுட்டுலேயே நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது நம்ம ஹேருக்கு ரிலேட்டடாக. ஸோ அதெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு அந்த ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்தது அடர்த்தி பார்த்துட்டோம். ஹேர் ஃபால் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்றவங்க என்ன பண்ணலாம்? உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுது, எதனால ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட சீப்பை சேஞ்ச் பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களோட பில்லோ கவர் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பாருங்கள் எதனால ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து ஷாம்பு, நீங்கள் வாங்குகிற ஷாம்பில் வந்து கெமிக்கல் அதிகமாக இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஷாம்பு சேஞ்ச் பண்ணி பாருங்கள். சேஞ்ச் பண்ணிவிட்டு அது இல்லாமல் என்ன வேலை இருக்கோ இல்லையோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம ஹேர் வாஷ் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா இல்லை, ஏன்னா முன்னாடி இருக்கிற பொல்யூஷன் சுச்சுவேஷன் வேறு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. எல்லோரும் வந்து வெளியில் போகிறவங்களா இருக்கும், நிறைய வேலை நடக்குது, நிறைய கார் பைக், அப்போது இந்த பொல்யூஷன்லாம் தலையில் ஒட்டிக்கும். ஸோ அதையே நம்ம வச்சுக்கிட்டு ஒரு 2 நாள் போஸ்ட்பான் பண்ணோன்னா எப்படி இருக்கும்? 2 நாள் நம்ம குளிக்காமல் இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி இருக்கும் தானே. ஸோ அது மாதிரி தான் நம்மளோட முடிக்கும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக என்ன வேலை இருந்தாலும் ஹேர் வாஷ் பண்ணிடணும். அதே மாதிரி ஷாம்பு வந்து நிறைய வாட்டி போட்டால் நம்ம நல்லா முடி வளரும், 2-3 வாட்டி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடவே கூடாது, தப்பு. பவுலில் எடுத்துக்கிட்டு நம்ம தெரியும் நம்ம முடிக்கு எவ்வளோ தேவை இருக்குன்னு சொல்லிட்டு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா அதை நுரையாக்கிட்டு அதை தான் நம்ம அப்ளை பண்ணணும். நுரை வரலைனாலும் பரவாயில்ல, அழுக்கு போனால் போதும். ஸோ ஷாம்பில் வந்து உங்களுக்கு ஒன்றுமே கொடுக்க போகிறதில்ல. ஷாம்பு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஸோ அந்த க்ளீன் பண்ணுற ஷாம்புவே வந்து கொஞ்சம் ஹெர்பலோடு இருந்துச்சுன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வே டு கோ தன்யா. நிறைய இன்னும் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses.